என் ப்ரொடக்ஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப்னு ஒரு படமும் மைக்கேல்னு ஒரு படமும் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், சந்தீப்காகவும் உரியடி விஜய்க்காகவும். அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு முதலும் ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளா ஒரு சக போட்டியாளராக இருந்திருக்கான். 2012-13 அந்த டைம்ல இந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ற முயற்சிக்காக சுத்திட்டு இருக்கும்போது கார்த்திக் வழி சொன்ன மாதிரி இப்ப இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போ ஒன்னாதான் இருந்தோம். பட் அவங்களுக்கு எல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்டரலி தெருவா சுத்திருக்கோம். எந்த தியேட்டர்ல ஸ்கிரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, ஆர்கேடியா, ஏவிஎம்மா, பிரசாதா, ஏதோ ஒரு ஸ்கிரீனிங்ல அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு. அந்த டைம்ல 2012 பீட்சா ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஒரு பெரிய டோர் ஓபன் பண்ணி வச்சது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்குலாம். அது நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓபனிங்கா இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவரு கார்த்தி சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு விஷயம் ஆகட்டும், அதுல அப்போ ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்ல பண்ணி ரிலீஸ் பண்ணாட்டும். அப்படிதான் ரத்னாவோட மது ஃபர்ஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த என்னோட களம் வந்து அபியல் ஒரு சீரீஸ்ல செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அவர் மட்டும் இன்ட்ரூவ் பண்ணல, டெக்னிக்கலா பார்த்தா எனக்கும் அதான் ஃபர்ஸ்ட் சீசன் இன்ட்ரூவ் பண்ணி. ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அடைக்கெல்லாம் ஆதரவெல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சா தான் இருக்கு. அதுக்கப்புறம் லேட்டரா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸ் ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூ அவங்களே பார்த்துக்கிட்டு அது மேயமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே யுனைட்டடா இருக்கும், எல்லாருக்குமே என்ன பண்றோம்னு தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலா அறிஞ்சிருக்கும் இந்த ஃபீல்ட்ல. இப்போ கட் பண்ணா அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷன் டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ற அளவுக்கு, அந்த அவன் டைரக்ட் பண்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சது காரணமே அதுதான். நம்ம வளரும் போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளவு முடியுதோ கூட்டிட்டு போயிடறாங்க. ஏன்னா அது அந்த சான்ஸ் பண்ணிருக்கோம், இல்ல கஷ்டம் இருக்கும். இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான் சினிமாவில் சம்பாதிச்சது சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷன்ல வர போற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸா இருக்க போறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடா இருக்க போறாங்க. அதுக்கு 29 ஒரு ஃபுல்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட படங்களுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு மாதிரியே இது இந்த படத்துக்கும் இந்த ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த படத்தோட கதை கேட்காதோ இல்ல பார்க்காதோ வந்து ஒரு அது எப்படி சொல்றது, ரொம்ப வாண்டடா வேணும்னு பண்ணதில்ல. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணுவோம். நான் இவ்வளவு கூட்டத்தனமா நம்பினா அவங்க இன்னும் பயந்து ஒரு பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் இப்போ வரைக்கும் படம் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்பவும் சொன்னா பட் ஆனால் நான் தியேட்டர் எல்லாரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்த்துருக்க அவளா இருக்கேன். அண்ட் cast and crew and main producers கார்த்தி சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சந்தானம் சார், ரத்னா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வித்து, பிரீத்தி, ஷாம், மாதேஷ், மகேந்திரன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகும், தியேட்டர்ல பாருங்க. உங்க விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தா ஒரு 4 பேர் பார்க்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் RJ பாலாஜன், thank you for coming and thank you for the clarification also. And நன்றி, வணக்கம், thank you.